தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதிய கல்விக் கொள்கையில் உள்ள மும்மொழி கொள்கையை ஹிந்தி திணிப்பு என பொய்கூறி சில திமுகவினர் ஹிந்தி எழுத்துக்களை அழிக்கிறோம் என கருப்பு பெயிண்ட் டப்பாவை தூக்கிக் கொண்டு சுற்றித் திரிகின்றனர். அவர்கள் அப்படியே அமலாக்கத்துறை இயக்குநரகம், வருமான வரித்துறை அலுவலகம் செல்லவும், இந்த அலுவலகங்களின் முகவரிகளை அடிக்கடி செல்லும் ஊழல் அமைச்சர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மக்களை குழப்புவதையே தொழிலாக கொண்ட திமுகவினர் தாங்கள் குடும்பங்களுக்கு ஒரு நியாயம், மக்களுக்கு ஒரு நியாயம் என்று எப்போதும் நடந்து கொள்வர். 3 அல்லது அதற்கேற்பட்ட மொழிகளை கற்றுக் கொடுக்கும் சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் பள்ளிகளை நடத்துவார் அல்லது தங்கள் குழந்தைகளை அந்த பள்ளிகளில் சேர்த்து படிக்க வைப்பர். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், மும்மொழி கொள்கையில் இந்தி மொழி கட்டாயம் இல்லை, நாட்டின் அங்கீகரிக்கப்பட்ட பல மொழிகளில் ஹிந்தியும் ஒரு விருப்ப மொழி மட்டுமே என பலமுறை தெளிவுபடுத்தி உள்ளார். அதன் பின்பும் திமுக ஹிந்தி திணிப்பு என வேண்டுமென்றே பொய்கூறி மக்களை குழப்புகிறது. இருமொழி கொள்கை என்றால் தமிழகத்தின் அனைத்து பள்ளிகளிலும் இருமொழி மட்டுமே பயிற்றுவிக்கப்பட வேண்டும். இதற்கு பிறகும் திமுக ஹிந்தி எதிர்ப்பு என்று நாடகம் ஆடுவதாக இருந்தால் தனது இண்டி கூட்டணி கட்சியினரும் தமிழகத்திற்கு கூட்டி வந்து அவர்கள் கையிலும் கருப்பு பெயிண்ட் டப்பாவை கொடுத்து ஹிந்தி எதிர்ப்பை காட்டட்டும் என கூறியுள்ளார்.